போலாமா? போலாம் சார். ஓகே. சீட் பெல்ட் போடலையா? போடணுமா சார்? என்ன வேணுமா நீங்க போடணுமான்னு கேள்வி கேக்குறீங்க? உயிர் எனக்கும் முக்கியம்தான், உங்களுக்கும் முக்கியம்தான். ஓகேவா? போடுங்க. முன்ன பின்ன கார்ல போயிருந்தா சீட் பெல்ட் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கும். நமக்கு தான் சீட் பெல்ட்டே போட தெரியாதே. போட்டாச்சா? போட்டுட்டே இருக்கேன் சார். ஐயோ, இது எப்படி எடுக்கணும்னு தெரியலையே. அவர்கிட்ட கேட்டா நம்மள கொஞ்சம் அசிங்கமா நினைச்சிட்டாருனா, இவ்ளோ படிச்சு இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களால ஏன் சீட் பெல்ட் போட தெரியல நம்ம அசிங்கமா நினைச்சிட்டாருனா, வேண்டா எப்படி இதை ட்ரை பண்ணு. போட தெரியல போலயே. எங்க நம்ம கிட்ட போட தெரியாதுன்னு சொன்னா நம்ம இதான் நினைச்சு போன சொல்லாம இருக்காங்களோ? இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான். கேட்டலாமா? இப்ப கேட்ட அசிங்கமா போச்சுன்னா என்னால முடியும், நான் ட்ரை பண்றேன். சரி, ஓகே, போய் ஹெல்ப் பண்ணலாம். தெரியலன்னா கேட்க வேண்டியதானே, நானே நினைக்க போறேன். ஆனாருங்க, தெரியாத விஷயத்த கத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஓகேவா? இப்படிதான் மாட்டணும். சாரல் மழையாய் வந்து ஜன்னல் நுழைந்தாய், தூரல் துளியாய் என் மேல் விழுந்தாய். அவ்வளவுதான். போலாமா வெண்பா? போலாமா? போலாம் சார். காற்றின் வீரலாய் வந்து தீண்ட தவித்தாய், கொஞ்சம் அழகால் கொல்ல துடித்தாய். ஒரு நொடி என்னை அணைத்தாய், மறுக்கணன் அதில் மிதந்தே, மறுநொடி இதழ் பதித்தாய், வானில் நான் பறந்தேன். இப்படி வெளியே மழை வருது, இன்னும் நடந்து வந்துட்டு இருக்காளா? மேடம், மழை வரும்போது மழையில நனைஞ்சிட்டேவா வருவாங்க? எங்கேயாவது ஒரு ஓரமா நின்றுட்டு தான் வருவாங்க. இதுவே எத்தனை டைம் இப்படி சொல்லுவீங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி? எங்களை சொல்லணும். அனாதைங்கனே உங்களுக்குலாம் ஹாஸ்டல்ல இடம் கொடுத்த பாத்தீங்களா? சும்மா நிறுத்துங்க மேடம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அனாதை இருக்க போய் தான இந்த மாதிரி ஹாஸ்டல் மாதிரி இடத்துல வந்து எங்க தங்குற மாதிரி இருக்கு. இல்லனா நடுச்சரவுல நின்னுட்டு இருந்தா யார் வந்து பாப்பா? உங்களோட டியூட்டி நாங்க கரெக்ட்டா இருக்கமானே பாக்குறது மட்டும் தான். மத்தபடி நாங்க அனாதை, நாங்க அத பண்றோம் இத பண்றோம் நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சரிதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்படி தான் கண்ட நேரத்துல போயிட்டு வருவாளா அவ? அவளுக்கு ஆபீஸ் எத்தனை மணிக்கு விட்டாங்க? 7 மணிக்கு விட்டாங்க. இப்ப டைம் என்ன? 11:30 12 மணிக்கு டாப் போகுது. இன்னும் அவ வந்துகிட்டு இருக்கா? இது வந்து தெரியவேனா? நல்ல ஊர் சுத்திட்டு ஆடிட்டாண்டி வருவீங்க. மேடம் ப்ளீஸ், நான் பொறுமையா பேசுறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவீங்க? அப்படி என்ன பண்ணுவீங்க? உங்களெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாட்ச்மேன் சொல்லணும். அவன் தானே கண்ட நேரத்துல விட்டுட்டு இருக்கான். ஏய், இந்த பரட்ட மண்ட ஓவரா பண்றாடி. எனக்கு வர கொத்துக்கு மூக்குல குத்தி ரத்தத்தை வர வைக்கணும் போல இருக்கு. இது என்ன ஆளா? மூடிட்டு நில்லு. ஃபோன் பண்ணிட்டே இருக்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ உங்க ஃபோன் சார்ஜர் இல்ல ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்ல, அதே மாதிரி அவ ஃபோன் சார்ஜர் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. வந்துருவா மேடம், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு என்ன கண்ட நேரத்துக்கு போயிட்டு அங்கங்க சுத்திட்டு எல்லாத்துக்கும் வருவீங்க? இங்க யார் பதில் சொல்றது? தலையெழுத்து கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல வந்து சேர்ந்துக்கிட்டு இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னமோ நீங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, ஓகேவா? ஆய் இருக்குங்கிறதுக்காக நீங்க பேசுற மாதிரி நானும் பேசுறேனா உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிரும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க மேடம். வாய் மட்டும் நின்னு வச்சுக்கோங்க, நாய் தூக்கிட்டு போயிரண்டி. உங்களை என்ன காண்டாமிருக தூக்கிட்டு போகுமா? ரொம்ப தாண்டி. இல்ல மேடம், உங்களோட குறைச்சுதான். ஏய் வெண்பா, இந்தாங்க கூட, நான் கார்ல உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல சார், இருக்கட்டும். இங்கதான் நான் போய்க்கிறேன். அப்புறம் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, எதுக்கு இங்க இறங்குறீங்க? இது லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. ஆமா, இதுதான் என் வீடு. வாட்? இதுதான் வீடா? புரியல. என்னோட அம்மா அப்பா, என்னோட உலகமே இதுதான். வெண்பா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், பேரண்ட் இல்லையா? ஆமா சார், பிறந்ததுலேருந்து அம்மா அப்பாவை பார்த்தது கூட கிடையாது. நான் பிறந்த உடனே இந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க. பிறந்தே வளர்ந்த ஆளாகி இன்னைக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் எனக்கு எல்லாமே இந்த ஹாஸ்டல் மட்டும்தான். அப்புறம் உள்ள இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதான் எனக்கு எல்லாமே இதுன்னு சொன்னேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி வெண்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டா நீங்க வேலைக்கு வந்துட்டு இருக்கீங்க. சார், நான் கஷ்டப்பட்டுலாம் வரல, இஷ்டப்பட்டு தான் வரேன். அம்மா அப்பா இருந்தா நம்மளை பார்த்துப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒன்றா பண்ணுவாங்க. அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணு அவ தானே அவளை கேர் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன கேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் 3 பேரும் அப்படி சார், அந்த மாதிரி தான். சரி ஓகே சார், நீங்கள் எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, நான் பார்த்துக்கிறேன். போங்க சார். இல்ல நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். பரவாயில்ல சார், போங்க. ஷுவரா? ஷுவர் சார், போங்க. சரி, வரேன்.
எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன கேட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னோட உலகம் எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இனி நீங்கள் இருக்கீங்க. அது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாகவே என் காதில் உங்ககிட்ட சொல்லிவிடுவேன். அதனால சீக்கிரமாகவே வரும். நல்ல பல்ல காமிச்சாச்சு. வார்டன் வேறு என்ன பண்ண போகிறாளோ. சரி போகலாம். நாளையிலேருந்து மேல இடத்துல இருந்து சொல்லி ஒரு டைம் கீப் அப் பண்ண சொல்லணும். இந்த டைம்குள்ளே வரணும், இந்த டைம்குள்ளே போகணும்னு. இங்க டைம் எதுவுமே இல்லாதனால தான் கண்ட நேரத்துல போறீங்க வர்றீங்க. அப்படியா? சரி, அது ஏதோ உருப்படியா செய்ய சொல்லுங்க. பாரு டோரா, ரொம்ப பேசிட்டு இருக்க. அப்படியே பரட்ட. சரி ஜி பொத்திட்டு ரீ. பாரு வர்ற கோத்துக்கோவல நான் குத்தி கொன்றுவேன். மூடிட்டு இருக்க சொல்லு. வெண்பாடி கீர்த்தனா பவி. அடடே வாங்க வாங்க. இப்பதான் ஹாஸ்டலுக்கு வர வழி தெரிஞ்சதோ? மேடம் என்ன உன் இஷ்டத்துக்கு வர? உன் இஷ்டத்துக்கு வரதுக்கு ஹாஸ்டல் திறந்து வச்சிட்டு இருக்கிறதுக்கு இது என்ன சரித்திரமா? வாய் மூடி. இல்ல தப்பா சொன்னீங்க. அதான் தப்பது சரியது நீ சொல்றியா? வாய் மூடி அமைதியாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு ஒவ்வொரு டைமுக்கு வர்றீங்க. உங்களுக்கு என்ன ஹாஸ்டல் திறந்து வச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு வேலையே. எனக்கு வீட்ல குழந்தை குட்டிங்க அதெல்லாம் பார்க்கணும் எந்த அவசியம் இல்லையா? உங்க வீட்டுக்காரரே ஒரு தற்குறி. ஏய் இல்ல உண்மையா? கொஞ்ச நேரம் மூடிட்டு அவளே ஏதோ கத்திட்டு இருக்கா. 2 கத்துக்கு சீட்டு விட்டுருவா. இல்லைன்னா நாளைக்கு வாலிங் வர முடியாது. சாத்திட்டு கோவப்படுத்தி. உங்களெல்லாம் கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதே ஒரு அப்பா அம்மா இருந்து உங்களை கண்டிக்கிற மாதிரி இருந்தா கரெக்டான டைமுக்கு எல்லாம் பண்ணுவீங்க, எல்லாம் இது பண்ணுவீங்க. நீங்களாம் அனாதையா வாழ்றவளுங்க தானே. உங்க இஷ்டத்துக்கு திமிருக்கு சம்பாதிப்பீங்க, திமிருக்கு செலவழிப்பீங்க, திமிருக்கு கண்ட நேரத்துல எல்லாரும் கூட சுத்துவீங்க. ஆனா திமிர்த்தனமா இருக்கிறதுக்கு இந்த ஹாஸ்டல்ல ஒண்ணும் உங்களுக்கு இடம் கிடையாது. இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு இது ஒண்ணும் வீடு கிடையாது. என்ன சுத்துவீங்கடி, நல்லா சுத்துவீங்க. கேட்கறதுக்கு அப்பா அத்தா இருந்தா தானடி நீங்களாம் இந்த அளவுக்கு பேச முடியும், இந்த அளவுக்கு நடந்துக்க முடியும். சொல்லுடி, எவனை கூட்டிட்டு எந்த ஹோட்டல்ல இருந்த? மேடம் என்ன நானும் பொறுமையா போணும் நினைச்சிட்டே இருக்க. உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. பெண் அவ கொலகுத்தமா பண்ணிட்டு வந்தா. ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணு இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என்னடி அவளை சொன்னா அப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருது? அப்படிதான் நீ வர பரட்ட. என்னடி பண்ணுவ? ஏய் என்ன மரியாதைலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்னடி மரியாதை? உனக்கு என்ன காசு மரியாதை கொடுக்கணும்? என்ன வார்த்தை பத்தாவல பார்த்து கேட்டிட்டு இருக்க நீ? ஆமாடி நாங்க அனாதை தான், இல்லன்னு சொல்லல. என்ன அனாதையா இருந்து நாங்க ஒண்ணு கேவலமான பொழப்பு ஒண்ணு பொழைக்கல. எப்படி உன்னால அவளை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்க முடிஞ்சதா? மூஞ்சியை பாரு ஃபர்ஸ்ட். அவளுக்கு அப்படி தோண மாடி ஃபர்ஸ்ட். நீ பாரு பாய பொத்திட்டு அமைதியா இரு. என்ன புரியாதடி? பவி அமைதியா இரு. என்னடி உன்னை ஏதாவது சொல்லிட கூடாது. சொன்னோனையும் பொங்கிட்டு வராளுங்க. உங்களுக்கெல்லாம் இங்க குடுக்குற இடம் தாண்டி இந்த அளவுக்கு நீங்க திமிர்த்தனமா ஆடுறதுக்கு. உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன எல்லாம் எங்களை தான் சொல்லணும். சும்மா நிறுத்துங்க. என்ன என்ன உங்க பாட்டுல நீங்க பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவன் எது பேச மாட்டேங்கிறானா? ஏய் வெண்பா வாயை திறந்து பேசுடி. நீ என்ன தப்பா பண்ணிட்டு வந்த? ரோட்ல போற நாயெல்லாம் பேசுற அளவுக்கு வச்சிட்டு இருக்க. நீனா உன்ன சொல்லிட்டு இருக்க. ஓ அந்த அளவுக்கு ஆயி போச்சா? இங்க பாரு பொட்டச்சியன் பாக்குறேன். என்ன ஒரு நிமிஷம் ஆகாது உங்க எல்லாத்தையும் இந்த ஹாஸ்டல்ல விட்டு அனுப்புறதுக்கு. பாவம் பார்த்து ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டாம கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்கிறீங்க. கஷ்டப்பட்டு இந்த ஹாஸ்டல்ல சின்ன பிள்ளைல இருந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கேன். அப்பா அம்மா யாரும் இல்லாம. ஒரு நிமிஷம் ஆகாதுடி உங்க எல்லாத்தையும் மொத்தமா அந்த ஹாஸ்டல்ல விட்டு அனுப்புறதுக்கு. ஒண்ணு மாதிரி ஒரு காட்டை கிட்ட இருக்கிறதுக்கு நாங்க அங்க இங்க போய் நடுத்தரவுல கூட தூங்கலாண்டி. ஹே வெண்பா வெண்பா எங்க கிட்ட மட்டும்தான் உன் வாய் திமிரு எல்லாத்தையும் காட்டுவ. கேட்டாலே அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். அப்படித்தானே? பதில் சொல்லாம இருக்கானா? அப்படித்தான் போயிட்டு வந்திருப்பா. எடுத்துங்க மேடம். இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான். ஒத்துக்கிறேன் மேடம். அப்பா அம்மா இல்லாத பொண்ணுதான். அனாதையா தான் இருக்கோம். அதுக்காக எங்களை நாங்களே அசிங்கப்படுத்திக்கணும்னு நினைக்க மாட்டோம் மேடம். எங்களை அசிங்கப்படுத்திக்கணும்னு நினைக்கிறத விட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்ல ஒருபோதும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம் மேடம். சரிதான், அப்பா அம்மா கூட இருந்திருந்தாங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து சொல்லியிருப்பாங்க. அவங்க இல்லாததால தானே நாங்க இதெல்லாம் அப்பா அம்மாவா நினைக்கிறோம். அப்பா அம்மா இருந்திருந்தா கூட எவ்வளவு லேட்டா வந்தாலும் எங்கம்மா போன ஏதாவது பிரச்சனையா கேட்பாங்க. உங்களை பெரிய யாரு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒருத்த கூட ஹோட்டல்ல ரூம் போடுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை மேடம். அந்த மாதிரி பொண்ணு இல்லை. ஏன்னா நான் வளர்ந்தது இந்த இடம் தான். ஒருவேளை நான் அப்படி பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்துதான் அந்த பழக்கம் எனக்கு தோணி இருக்கணும். ஒரு புனிதமான இடத்துல தான் இருக்கேன் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை மேடம். அதோ நிக்கிறாளுங்களே அவளுக்கு 2
அப்பா அம்மா, அவளுங்களுக்கு நான் தான் அப்பா அம்மா. எங்களுக்கு இந்த உலகம் இந்த ஹாஸ்டல் மட்டும்தான். இதை விட்டா எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு வார்த்தையை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு 1000 தடவை யோசிச்சு பேசணும் மேடம். ஏன்னா வார்த்தைகளுக்கு இங்க உயிர் இருக்கு மேடம். ஒரு தடவை பேசிட்டா திரும்ப அழ முடியாது. எதை புரிஞ்சு பேசுங்க மேடம். இன்னொரு வாட்டி என்ன அனாதைன்னு சொல்லாதீங்க மேடம். அதோ நிக்கிறாளுங்களே, அவளுங்க இருக்கிற வரைக்கும், அவளுங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் அனாதை இல்லை மேடம். என் உலகமே அவளுங்கதான். அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் அப்பா அம்மா. ஆனால் எங்களை மாதிரி அனாதை பொண்ணுங்களுக்கு எத்தனையோ பேர் உலகத்துல குழந்தை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்குலாம் நாங்க பொண்ணா இருப்போம் மேடம். அப்படி நினைச்சிட்டு தான் நாங்க இருக்கோம். எங்களுக்கு அப்பா அம்மா இல்லாம போனது நாங்க பண்ண பாவம் கிடையாது, நாங்க பண்ண தப்பும் இல்லை. எங்களை இந்த உலகத்துல படிக்க தெரிஞ்ச கடவுளுக்கு எங்களுக்கு அப்பா அம்மாவை கொடுக்கணும்னு நினைக்கல, விருப்பம் இல்லை. அதுக்கு நாங்க எதுவுமே பண்ண முடியாது மேடம். ஒருவேளை அவங்களே இருந்தாங்க நீங்க இந்த அளவுக்கு பேசிருப்பீங்களா கூட தெரியல. உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு இருந்திருக்கா கூட தெரியல. நேத்து வரைக்கும் உங்களை ஒரு அம்மாவை தான் மேடம் பார்த்தேன். எப்ப நீங்க இப்படி ஒரு வார்த்தை என்னைய பத்தி கேட்டீங்களோ, உங்களை ஒரு மனுஷிய கூட என்னால பார்க்க முடியல மேடம். ஏன் மேடம், பிறந்ததுல இருந்து வளர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாமே இந்த ஹாஸ்டல் மட்டும்தான் மேடம். இதை விட்டா வேற எங்கேயுமே போனதில்லை. இங்கே இருக்கிற எங்களை பத்தி எப்படி மேடம் அப்படி ஒரு வார்த்தை கேட்க தோணுச்சு? சரி, ஓகே, உங்களோட டியூட்டி நீங்க கரெக்டா பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி நீங்க ஒரு வார்த்தையை கேட்டிருந்திருக்கலாம். ஆனா என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன், அப்படி ஒரு தப்பு பண்ணல. போன் சார்ஜர் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மேடம். வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, மழை வந்துருச்சு. நான் வேலை பார்க்குற ஆஃபீஸோட எம்டி தான் கொண்டு வந்து என்னை காரில் விட்டுட்டு வந்தாரு. ஒருவேளை நான் ரோட்டில் நடந்து வந்திருந்தேன் இன்னைக்கு உயிரோட இந்த இடத்துல இருந்திருப்பேன்னு கூட தெரியல. ஏன்னா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உலகம் மேடம் இது. அந்த மனுஷன் நீங்க இப்படியே போக வேற உங்களை விட்டுட்டு வரேன்னு சொல்லி இப்பதான் வந்து என்னைய இறக்கி விட்டுட்டு போனாரு. இப்படி ஒரு வார்த்தையை நீங்க கேட்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது? வேணாம் சார் நீங்க போங்க, பேசாம நடந்து போறேன்னு சொல்லி நடந்து வந்திருந்தா கூட இன்னைக்கு முழு மனுஷி அந்த இடத்துல வந்து நின்று படான்னு எனக்கு தெரியல. பேசாம அப்படியே போயிருந்திருக்கலான்னு தோணுது. ஏன்னா நீங்க கேட்ட வார்த்தை அப்படி. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். இனி இந்த மாதிரி லேட்டா வர மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. வெண்பா வெண்பா போதுமா? இப்ப நல்லா குளுகுளுன்னு இருக்குமே உங்களுக்கு, சந்தோஷமா இருங்க. இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு எதிரி பொண்ணுன்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. கடலினில் கலந்திடும் துளியே கவலை எதற்கு? அலையுடன் கலந்து நீ ஆடு, வாழ்க்கை உனக்கு. உறவுகள் இனி உனக்கு எதுக்கு? உலகம் இருக்கு. வலிகளை தாங்கிடும் கல்லில் சிலைகள் இருக்கு. அலைகள் அழிக்களிக்கும் ஓட்டம்தான் கடலை தாண்டி வந்து கரையேறும். ஊசி துளிக்கும் துணி மட்டும்தான் உடுத்தும் ஆடை என்று உருவாகும். இருளில் இருந்தே வெளிச்சம் பிறக்கும் எப்போதும். வெண்பா வெண்பா எந்திரி வெண்பா, அழாத வெண்பா, ப்ளீஸ் வெண்பா எந்திரிடி. போங்கடி, போய் தூங்குங்க. லூசு மாதிரி பண்ணாத வெண்பா, எந்திரி. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அங்க அவ்வளவு தூரம் அவகிட்ட பேசிட்டு இப்ப வந்து ஏன்டி அழுகிற? எப்படி? உங்களுக்கு புரியுதுடி, அவ கேட்ட வார்த்தை எனக்கே சுருக்குன்னு இருக்கும்போது அவ உன்னை பார்த்து கேட்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் எந்திரி. அவ அப்படி ஒரு வார்த்தையை கேட்டது கூட எனக்கு வலிக்கலடி. என்ன அனாதைன்னு சொல்லிட்டா. நீங்களா இருக்கும்போது நான் எதுக்கடி அனாதையா இருக்கணும்? அதான் சொல்றேன்ல நீயே நாங்க உனக்கு இருக்கோன்னு, அப்புறம் எதுக்கு நீ அனாதைன்னு சொல்ற? எந்திரி முதல்ல. வெண்பா, இந்த உலகத்தை பத்தியா ஒருத்தருக்கு அப்பா அம்மா இல்லைன்னா எந்த அளவுக்கு பேசுதுன்னு? லூசு, அவ மனசுல எத்தனை நாள் அப்படி உனக்கு திட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தாலோ அதை மொத்தமா கொட்டி தீர்த்துட்டா, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீ லூசு மாதிரி அழாத. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு லவ் பண்ண கூட பிடிக்காது. நாங்க லவ் பண்றதவே நீ அக்செப்டடாவே கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணாம இருந்த. ஆனா இன்னைக்கு அவ உன்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதை என்னாலவே தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இல்லாத பொண்ணுங்களுக்கு இதுதான்
நான் உங்ககிட்ட இப்பயும் சொன்னதான் இப்பவும் சொல்கிறேன். என்ன, உனக்கு யாரும் இல்லைன்னு எப்போதுமே நினைக்கக்கூடாது. எனக்கு அது மதி இருக்கான். கொஞ்ச நாள் அவனுக்கு வேலை கிடைச்சிருட்டோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி. நீ எப்போதுமே எனக்கு உயிரிடி. நீ யார் இல்லைன்னு நினச்சி என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது. நான் இருக்கேன். என்ன, அவன் மட்டும்தான் உன்னை பார்த்துப்பாளா? நான் இல்லை, நாங்கள் 2 பேர் இருக்கும்போது எதுக்கு உனக்கு இப்படி ஒரு வருத்தம்? என்ன பிரச்சனை? என்னாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேடு கெட்டவன் தாண்டி. அவன் வந்து வம்பிழுத்தான். அவன்கிட்ட பேசி டைம் போயிடுச்சு. கடைசியா ஆபீஸோட எம்டி தான் கொண்டு வந்து என்னைக்கு நிறுத்தினாரு. ஏண்டி நான் அவன்கிட்ட எத்தனை லாங்குவேஜ்லடி சொல்றது? என்ன ஏண்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான்? அவன்கிட்ட சொல்லுடி, எனக்கு அவனை பிடிக்கலன்னு. வந்து வந்து போற இடம் புறா என்ன டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறான்டி. எனக்கு லவ் பண்ண பிடிச்சாதப்ப பண்ண மாட்டேன்னு அடி சொல்றேன். தயவு செஞ்சு அவன் என்ன உண்மையா லவ் பண்ற மாதிரி இருந்தா டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லுடி. இன்னும் நான் எவ்வளவு பேச்சு வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. சரி சரி, நீ அழாத. நாளைக்கு எனக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். என்ன அழாத? சாப்பிட்டியா வெண்பா? பசிக்குது. கடை ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. ரொம்ப பசிக்குது. கிட்டனா லூசு சாப்பிடாமல வந்தேன். எனக்கு தெரியும் நீ சாப்பிட மாட்டேன்னு. உனக்காக நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். அவ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நாய்க்கு கொட்டிட்டா. உனக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. அழாத, இந்த நிலைமை நமக்கு சீக்கிரமா மாறும். இங்க பாரு, நீ இந்த மாதிரி எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது அப்படின்னா நம்ம கேங்ல யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாதான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு சொல்றான். அந்த அண்ணா ஒரு வேலைக்கு போகணும்னு அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இருக்கிறது நீ மட்டும் ஒத்தாளுதான். நீ ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஏஜ் வந்துருச்சுல்ல. ப்ளீஸ் அதை பற்றி பேசாத. சாப்பிடு, நான் ஊட்டி விடவா? இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன். மெதுவா சாப்பிடு, மெதுவா. தண்ணி குடி. நம்ம வாழ்க்கையை பற்றியா ஒரு விஷயம் சந்தோஷமா நடந்திருக்குன்னு நினச்சி அதை சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது பத்தியா? அந்த சந்தோஷத்தை கூட முழுமையை அனுபவிக்க முடியாதபடி என்னதான் வாழ்க்கையோ. இவங்க பிள்ளை பேசுறது இதெல்லாம் கேட்கும் போது நம்மளை பெத்த அந்த அப்பா அம்மா ஏன் நம்மளை விட்டு தனியா போனாங்க, நம்மளே கூட சேர்த்து கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம் தோணுது. அப்படி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. உலகம் இப்படிதான் வெண்பா, அது யாருனாலையும் மாற்ற முடியாது. சந்தோஷமான விஷயமா? என்னடி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை. என்னடி? ஒன்றும் இல்லை. இங்கே பாரு வெண்பா, எங்ககிட்ட உன்னால பொய் சொல்ல முடியாது. என்னன்னு சொல்ல. முதல்ல என்ன 2 பேரும் மன்னிச்சிருங்க. எதுக்கு திரும்ப மன்னிப்பு? நீ என்ன தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கறதுக்கு? இல்லை, 2 பேருமே என்கிட்ட அடிக்கடி கேட்பீங்கல்ல, நான் லவ் பண்ணுறேன், அவன் லவ் பண்ணுறா, உனக்கே லவ் பண்ண பிடிக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் என்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பராகவே ரிப்ளை கொடுத்துருக்கவே மாட்டேன். அதுக்கு நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்டி. நீ என்னமோ சொன்ன, ஆனா என் காதுல அது வேற மாதிரி விழுந்தது. ஏண்டி உனக்கு? ஆமாமா, என்ன வேற மாதிரி விழுந்தது? நான் லவ் பண்றேன்னு சொன்னேன். பாத்தியா மறுபடியும் அவ ஏதோ சொல்ற, நம்ம காதுல வேற மாதிரி விழுகுது இல்லையா? உனக்கு அப்படிதானே? ஆமாடி. அடியே பைத்தியங்களா? தெரியும்டி இவ்வளவு ஷாக் ஆவீங்கன்னு. வாய் மூடு. 42,000 கொசு போயிட்டு வந்துச்சு. ஏய் என்னடி சொல்ற? ஓய் ஓஹோ, அந்த அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டியே, அதுக்கும் இப்போ இல்தக்கசையா வந்ததுக்கும் ஏதோ சம்திங். பட் அந்த இல்தக்கசையா யார் மேல வந்ததுன்னு தெரியல. யாரு? எனக்கு இப்போதைக்கு லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு நிறைய வாட்டி சொன்னேன். நீ அதை காதில் வாங்குற மாதிரியே எனக்கு தெரியல. எப்போ வரும்னு கேட்டீங்கல்ல, எனக்கும் வந்துருச்சு இல்தக்கசையா. யாருடி? ஹேய் சொல்லுடி. வெக்கமா இருக்கு. வெண்பா விளையாடாத. யாரு சொல்ல? நான் சொல்ல மாட்டேன், என்ன புரிய போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேணா விடு. பாத்தி அடி அடிக்கிறா. வெண்பா சொல்ல, இல்லன்னு வெச்சுக்கோ மறுபடியும் இந்த வாரன்னு கூட்டிட்டு வருவேன். சொல்லடி.
மாட்டோம், எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு. அவனை வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வேலை பார்த்துருக்க. சொல்லிட்டியா? என்ன சொல்லலை. லவ் பண்ணுறங்கிற என்ன சொல்லலையா? ஏய், எனக்கே இப்போ தாண்டி தெரியும் நான் லவ் பண்ணுறேங்கிறது. எடுத்த உடனேயும் அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாம நான் போய் எப்படி சொல்கிறது? அடியே பைத்தியக்காரி, லவ்வை சொல்லாமல் இருக்கிறதும் கீர்த்தனை குளிக்காமல் இருக்கிறதும் ஒன்று பார்த்துக்கோ. ஏய் எருமை, ஆடி உலகம் பார்த்துக்கோ. ஏய் சும்மா இரு, நான் கலாச்சிட்டு இருக்கேன். அவ கிடக்குறான் இங்கே பாரு. லவ்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, யோசிக்காம உடனே சொல்லிடணும். என்ன அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா கடைசியில் அவங்க நமக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ சொல்லு. போடி, எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு. நான் எப்படி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றது? காதல்னா அப்படிதான். என்ன உன்னால சொல்ல முடியல சொல்லு. அவ மாமா வேலை பாப்பா. பாப்பியா? இல்ல உனக்கு இந்த வேலையில ரொம்ப பிடிக்கும்ல, அதான் சொன்னேன். ஃப்ரெண்டுக்காக இத கூட பண்ண மாட்டியா? ஏய் ஃப்ரெண்டுக்காக பண்றேன்னா அதுக்கு பேர் வேறடி, என்ன மாமா வேலைங்கற? ஏய் அவ கடக்குறாடி. இப்பலாம் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். பொறுமையா சொல்லுவாங்களா? அப்போ எம்டிக்கு நம்ம தப்பு 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 அப்படி சொல்லக்கூடாது. இனிமே சோனி என்டர்பிரைசஸோட எம்டியோட பொண்டாட்டி. இனிமே நம்ம மேடம் கூப்பிடலாம். என்ன மேடம்? சும்மா இருடி, நான் என்ன சொல்லவே இல்லை, ஓவரா பண்றேன். இங்க பாரு, எந்த அளவுக்கு டிலே பண்றியோ அந்த அளவுக்கு உன் லவ் தள்ளி போகும். ஸோ டிலே பண்ணாம டக்குன்னு சொல்லிடு. ஓகே? கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது அவர்கிட்ட நான் பழகிறது லவ்ன்ற அந்த இன்டென்ஷன். பட் அவர் என்கிட்ட எப்படி பழகிறாருன்னு எனக்கு தெரியலல்ல. கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். நான் சொல்லும் போது உங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக கூப்பிடுவேன். இப்போ கூப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூப்பிடுவியா? நீ மட்டும் பெரியவளோ? அவளாவது என்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூப்பிடுவேன் டீசெண்டாக கேட்டா. நீ என்கிட்ட எப்படி கேட்ட சொல்லட்டுமா அவகிட்ட? பவி, அவளை கூட ஏதாவது ஒரு கேட்டகரியில எடுத்துக்கலாம். பட் நீ இருக்க பாத்தியா? நீ பாரு, லவ் பண்றதா பேரு. இன்ன வரைக்கும் ஒரு கிஸ் கூட அடிச்சுக்கல தெரியுமா? ஆனா அவ இங்க பாரு, உருட்டு உளுந்துலயும் ஓ உருட்டு பெரிய உருட்டா இருக்கு. என்ன அமைதியா இருக்கணும். என் வயிறுண்டி. என்ன நீங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம 3 பேரும் ஒன்னாவே தான் இருக்கணும். ஓகே? யாருக்கு தெரியும், சோனி என்டர்பிரைஸோட எம்டியோட பொண்டாட்டி நாளைக்கு நம்மள மதிப்பாங்களோ இல்ல உள்ள நம்ம கம்பெனிக்குள்ள போறதுனாலும் மேடம் பார்க்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடுவாங்க. குப்பையோட ஆயமா மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறேன்னு. எனக்கு வேணா அதை கொடுப்பா. நீ கக்கூஸ் கலவர ஆயமா மாதிரி போவடி. பொட்டி ஒன்னதான் சொல்றேன்னு தெரியாம நீ சிரிச்சிட்டு இருக்க. என்னத்த சொல்ல? ஒரு நிமிஷம் மனசு உடைஞ்சு ஃபீல் பண்ணாலும் அவங்கள அடுத்த நிமிஷமே சிரிக்க வைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கெலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ நான் எல்லா விதத்துலையுமே லக்கி தான். நான் எப்போதுமே என்ன அண்ணாதையாக நான் உணரவே மாட்டேன். ஏன்னா அப்பாவா நீயும் அம்மாவா நீயும், உங்க 2 பேத்துக்கும் அப்பா அம்மாவா நானும். அப்போ நம்மள யாரு? டேய் என்னடாச்சு திடீர்னு? இல்லடா, நான் அவளுக்காக அழுது வாழ்க்கையில ரொம்ப நொந்துட்டேன். அதனால விட்டு கொடுக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். இங்க பாரு, காதல்ல எப்படி பின்வாங்குறதுலாம் ஒன்னும் சரியில்லைன்னா நாளைக்கு எப்படி நீ பின்வாங்குவ? அவ என்ன தேடி வர வரைக்கும். ஒருவேளை தேடி வரலன்னா அவ வருவா, கண்டிப்பா வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்போதைக்கு அவளை நான் பண்ற தொந்தரவு அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஒரு நாள் என்னோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு அவ வருவா. அது வரைக்கும் அவளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான்? நீ வேற போடா, இவனாவது இப்படி சொல்றான். என் நிலைமை என்னன்னு தெரியுமா? எங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. நான் இதுக்கு மேலே என்ன பண்றதுன்னு தெரில.
விட்டா பிரேக்கப்ல போய் முடிஞ்சிடும் போல. வாழோடி பிரேக்கப் பண்ண விட்டுருவாங்க. ஐயோ தலைமுடியில ஒரு முடி இல்லாம ஆஞ்சிருவா. நீ வேற பேசாம இருறா. நானே என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். பேசாம நீ மாதிரி காத்துக்கிட்டே இரு உங்க வீட்டுல ஒத்துக்கிற வரைக்கும். எப்படி அந்த பொண்ணு திரும்ப வருமோ வராதோ நீ அந்த நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்க. இவளை நம்பி நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்து விட்டு போடான்னு அனுப்பி விட்டுருவா தெரியுமா. இன்னும் ஆள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. என் ஆளு வேற மாதிரி அங்க உட்காந்து அவளு வேற மாதிரி நடுவில் இருக்கும். ஆள் மட்டும்தான் ஏதோ பாவப்பட்டு ஜென்மம். அப்படிலாம் சொல்லாதுடா, அவர் ரொம்ப நல்லவன். இப்ப என்னமோ நாங்க கேடு கேட்டவங்க மாதிரி பேசிட்டு இருக்க. டே எனக்கு வேற வழி இல்லடா, மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன். என்ன சொல்ற? எனக்கு வேற வழி இல்ல, வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அவ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். என்ன பண்றது? நீங்க தாண்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும். டே அவளும் மேஜர் ஆயிட்டா, நானும் மேஜர் ஆயிட்டேன்டா. கல்யாணம் பண்ணி வைங்கடா. டே நான் பண்ணி வைக்கிறேன்டா. உங்காதலே இங்க ஓட்டையில விழுந்த பானை மாதிரி இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பானையில விழுந்த ஓட்டை. ஏன்டா நீ வேற சும்மாறா. இனி எப்படியாவது ஒரு வருஷத்தை ஓட்டலான்னு பாக்குற, ஆனா விட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். வரேன்னு சொல்லிருக்கா. கல்யாணத்தை பத்தி பேச போறியா? ஒண்ணுமே பேசல, வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு. அப்ப எனக்கு முன்னாடி நீ தாண்டா கல்யாணம் பண்ணுவ. நீ அரியர் முடிக்காம கல்யாணம் பண்ண முடியாது. உனக்குலாம் என்ன படிச்சு எழுதுறதுக்கு? ஓடிட்டு போய் படிச்சு எழுது போ. ஆனா சரியான தற்குறிங்கடா நம்ம எல்லாம், தெரியுமா உனக்கு? அது உனக்கு இப்பதான் தெரியுமா? அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா நம்மள ரொம்ப நல்ல பசங்க. ஆரி போன பசங்க பேசாம இரு. ஆல்ரெடி வாம பவித்ரா. ஓஹோ பவித்ரா தான் கண்ணுக்கு தெரியறாளோ? அட நம்மால. நீ எப்படி வந்த? நான் அவள ஒரே இடத்துல தான இருக்கோம், வர மாட்டோமோ? இல்ல இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியா? ஏன் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தியோ? என்னடி என்ன பேசணும் மடிக்கிட்டே இருக்க? அப்படிதான். எப்படி வந்த? வந்துட்டேன். உனக்காக இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். என்ன அதெல்லாம் இருக்கட்டும், வீட்ல என்ன சொன்னாங்க? மேரேஜ்க்கு ஓகேவா? எனக்கு இப்பனாலும் ஓகே தான். அது வந்து பவி, எப்படி பவி சொல்றது? இவங்களுக்கு நான் சொல்றேன், உங்க வீட்ல மேரேஜ் ஒத்துக்கலையாமா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எனக்கு மேரேஜ் ஒத்துக்கலையா? என்ன? இல்லடி அது வந்து இவன் ஏதோ உளறிட்டான். இல்லம்மா அதான் நான் சொல்றேன்ல. டேய் நீ லவ் ஃபெயிலியர் உட்கார்ந்ததுக்கு ஏன்டா அடுத்தவங்க அதெல்லாம் மண்ணெண்ணெய் அள்ளி ஊத்திட்டு இருக்க? கொஞ்ச நேரம் பேசாம இருடா. உனக்கு சொல்றது கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்களா, அதனால நான் சொல்றேன். நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு இருந்தா போதுன்னு. டேய் உனக்கு பிடிச்ச இழுத்துட்டு போடா. அப்பல இருந்து ஒரே வசனமா விட்டுட்டு இருக்கேன். கேக்குற சொல்ற வசனத்துல என்னால தாங்கவே முடியல. காதலிச்சா வசனம் வரும். எம்மா அடுத்து நீ உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத பஸ் எத்தனை நேரம் பேசாம இருமா. நான் வீட்டுல சொன்ன பவி ஒத்துக்க மாட்டாங்க. யாரோ ஒரு பொண்ண எது கல்யாணம் பண்ற? வீட்டுல உனக்கு அத்தை பொண்ணு இருக்கு, அவளை விட்டுட்டு கல்யாணம் பண்றியான்னு கேக்குறாங்க. அத்தை பொண்ணு இல்ல, அத்தை பொண்ணுங்க. டேய் சும்மா இருடா. விட்றா, கொளுத்தி போட்டு போட்டும், காசா பணமா? இல்லடி ஒரே ஒரு அத்தை பொண்ணுதான் இருக்காங்க. அவளை வச்சுட்டு எதுவும் பேச முடியல, அதை சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்டுல முடிவு பண்ணிருக்கும் போது நீ எப்படி லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஒத்துக்கல. எப்படி இதுக்கு மேல ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். வேணும்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? அப்போ உங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க அப்படிதானே? அவங்க தான் ஒத்துக்க மாட்டாங்களே, இதுக்கு மேல என்ன பண்றது? பவி நான் பேரண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லணும்னு நினைக்காதடா. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே இவன் தான் இருப்பான். என்ன பேரண்ட்ஸோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு கல்யாணமே ஆயிருக்காது. என்ன ஸோ கல்யாணம் பண்ணிட்டு கூடிய சீக்கிரமா ஒரு குழந்தை பெற்றுட்டு போய் நின்னீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்கிடுவாங்க. குழந்தை பெற்றுட்டு போய் நின்றா ஏத்துக்கிடுவாங்களா? எப்ப பார்த்தாலும் அதுல இருக்காது. என்ன இல்லடா நான் கேட்டுடா, 24 மணி நேரம் அதுலயே என்ன சுத்திட்டு இருக்கிறான். நீங்க சற்ற சாத்துங்க. உனக்கு ஓகேனா நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். நான் தான் அனாதையா இருந்துட்டேன். எனக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லை. உனக்கு எல்லாரும் இருந்து நம்ம ஏன் அனாதையா கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சேன். இவ்வளோ தூரம் ஆகியும் அவங்க ஒத்துக்கல அப்படின்னா என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. என்னாலையும் தனியாக இதுக்கு மேலே இருக்க முடியல. ஸோ நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம். எருமா ஆர் யூ சீரியஸ்? நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவெடுத்தேன். நேற்றே இவன் தட்டு தடுமாறும் போதே எனக்கு தோணுச்சு இதை பற்றி தான் பேச வரான்னு. யோசிச்சுட்டு தான் முடிவெடுத்திருக்கேன். எனக்கு யார் இல்லைன்னு நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல் வந்தது கிடையாது. நீங்கள் எல்லாரும் தான் துணையாக இருந்து எங்கள் 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். பண்ணுவீங்களாண்ணா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? ஒன்றும் கவலைப்படாத. என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்போ வரைக்கும் நமக்குள்ள யாரும் நினைச்சு நம்ம வருத்தமே படக்கூடாது. இவன் வீட்டில் ஒத்துக்கலன்னா என்ன, எங்க வீட்டில் இருக்காங்கல்ல. நான் என் தங்கச்சி கூட்டிட்டு வந்து என் தம்பி எல்லாத்தையும் கூட்டி வந்து மொத்தமாக கல்யாணம் பண்ணிடலாம். நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேருக்கு கல்யாணம். ஓகே தேங்க்ஸ் டா மச்சான். ஏச்சி
தேங்க்ஸ்லாம் சொல்லாது என்ன. கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெருசு கிடையாது. அந்த பொண்ணு கொண்டு நீ நல்லா வாழ்ந்து காட்டணும். அதுதான் அந்த பொண்ணை வேண்டான்னு சொன்ன உன் அப்பா அம்மாவுக்கு நீ கத்துக் கொடுக்குற பாடம். கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்கடா. எப்படி வாழ்றேன்னு மட்டும் பாருங்க. நீ ஊதாரித்தனமா சுத்தாம ஒழுங்கா நல்ல வேலைக்கு போய் சம்பாரி. அது எங்க கிட்ட சொல்லாத, நான் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த சைடு உட்காந்துருக்கானே அவங்கிட்ட சொல்லு. உனையும் தான். சரி. அப்போ நாளையில இருந்து பவிக்கு ஹாஸ்டல்ல இருந்து விடுதலை. ஏய் போடி, அப்பலாம் ஒண்ணும் இல்ல. ஏய் ரொம்ப பண்ணாத என்ன. எனக்கு இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்றது கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ நாளைக்கு என் பவிக்கும் என்னோட ராஜேஷ் அண்ணனுக்கு கல்யாணம். இதை வெண்பாட சொல்லிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? என்ன ஒண்ணும் இல்லையே. ஏமா வெண்பா வரலையம்மா? வெண்பா ஆபீஸ் போயிட்டானா, முக்கியமான வேலைன்னு. அப்போ ஓகே. ரிஜிஸ்டர் மேரேஜ் தேவையான எல்லா ப்ரொசீஜரையும் இப்போ இருந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு கொண்டு போய்த்து கல்யாணம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஐ லவ் யூ. பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினாள், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள், நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடியொன்று தாராதா, தாகங்கள் தாபங்கள் தீராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா, வழியோரம் விழி வைக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் பயமாக இருக்கே. இல்லை வேணாம், இன்னைக்கு சொல்ல வேணாம். அவர் ஃபேஸை பார்க்கும்போது நல்ல மூடில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு விட்டுறலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். சார். ஏ கியூட்டி, வாங்க. சாரில ஆள அடையாளமே தெரியல. சும்மா தான் சார். ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்கும்போது சாரி தான் கட்டியிருந்தேன். ஓ அப்படியா? சாரி மறந்துட்டேன். அப்புறம் நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேனே. சொல்லுங்க சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நேற்று நைட்டு அழுதிங்களா? என்ன நேரில் வந்து பார்த்த ஒரு மாதிரி கேட்குறாரு? சொல்லுங்க, நேற்று நைட்டு அழுதிங்களா? உங்களை தான் வெண்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் எதுக்கு அழுக போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்றீங்க வெண்பா. எப்படி இவ்வளோ அழகாக பொய் சொல்ல கற்று வச்சிருக்கீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லை சார், பொய்லாம் பேச தெரியாது. ஓகே ஒத்துக்கிறேன். பட் நான் அழுது உங்களுக்கு எப்படி? நான் என்னதான் கிளம்பி போனாலும் உங்களை ரோட்டில் விட்டுட்டோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஸோ நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் ரிட்டர்ன் வந்து திரும்பி வெயிட் பண்ணேன். அப்போ உங்கள் வார்டன் உங்களை உள்ளே வச்சு திட்டும் போது அதை காதில் வாங்கினேன். நிஜமாவே அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கே ஓங்கி அறையணும் போல தான் வந்தது. ஆனால் நீங்கள் ஏன் அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக போனீங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. இப்படிலாம் 4 பேர் பேசுகிற அளவுக்கு நம்ம எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டோம்? உங்களுக்கு என்ன, உங்ககிட்ட என்ன திறமை இல்லை? ஒர்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? கரெக்டா சார். ஆனால் லைஃபே அங்கே தானே சார் இருக்கு. பெற்றவங்க தூக்கி போட்டு போயிட்டாங்க. தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறத விட அனாதே அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது எனக்கு உயிர் கொடுத்தது அந்த ஹாஸ்டல் தான். ரெண்டாவது எனக்கு உறவாக அமைஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சட்டுன்னு என்னால் வர முடியாது சார். அது வெறும் ஹாஸ்டலில் மட்டும் நான் பார்க்கல, என்னோட உலகமே அதான் சார். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தனியாக ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு குடியிருக்கலாமே. வாடகை மட்டும் கொடுத்தா போதுமே. நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸும் சம்பாதிக்கிறாங்க தானே? சார் எல்லாருமே சம்பாதிக்கிறோம். பட் அந்த ஹாஸ்டலை விட்டு எங்களால் இன்னும் வர முடியல. என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆகிட்டா கண்டிப்பாக வீட்டு வேலைக்கு வந்துடும். பட் உங்கள் நிலைமையை நினைக்கும் போது உங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கு. விடுங்க சார், உங்களை மாதிரி நிறைய பேர் என்னை பார்த்து பரிதாபப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒன்று சார், நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கஷ்டங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது சார். அவங்க அதாவது அவங்கக்கிட்ட சொன்னால் நம்ம மனபாரம் குறையுங்கிறதுக்காக சொல்லலாம். ஆனால் அவங்களையும் கஷ்டத்தில் தள்ளிடக்கூடாது சார். ஸோ அதுக்காகவே விலகி இருக்கேன். ஓகே, ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அப்பா அம்மா கிடையாது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப் பார்ட்னர் சூப்பராக அமைவார். உங்களை நல்லா வச்சு பார்த்துப்பார். நீங்கள் வேணா பாருங்களேன்.
நம்பிக்கை இல்லையா? நீங்க வேண்ட 11 லெவல் கிட்டயே கேட்டு பாருங்க. கண்டிப்பா சீக்கிரமாவே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அந்த கடவுள் உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்ல கணவரை சீக்கிரமா தருவாரு. நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கூட எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் பொருந்துற மாதிரி, அதை தாண்டி நீங்க அவர் லவ் பண்றதை தாண்டி அவர் தான் உங்களை அதிகமா லவ் பண்ணவர் மாதிரி உங்க லைஃப்ல வருவாரு. இது நடக்கும். இது நடக்கும்போது கண்டிப்பா நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவீங்க. ஓகே? எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி, நம்ம வீட்டில் நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கஷ்டப்படும் போது ஒன்று நமக்கு அமைப்போற வாழ்க்கை தானே நம்மளை நல்லா வச்சு பார்த்துப்பாங்க, இல்லைன்னா நமக்கு ஃப்யூச்சரில் இருக்க லைஃப் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் உங்களுக்கு நான் ஒரு உதாரணமாக சொன்னேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அப்படி ஒருத்தர் அமைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மறந்துடக்கூடாது, என்னை வந்து மீட் பண்ணணும். ஓகே? இப்படி ஒருத்தனால எப்படி பேசிட்டே இருக்க முடியுது? என் லைஃப்ல இப்படிலாம் ஒரு பர்சனை அந்த கடவுள் கொடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல சார். அந்த பர்சனே நீங்கள் தான் சார். நான் என்னென்னலாம் எதிர்பார்க்குறனோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு சார். உங்களை மட்டும் நான் புருஷனாக அடைஞ்சிட்டேன்னா இந்த உலகத்தை என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை. நிஜமாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவனா. இன்னைக்கு என்னால் என் காதலை உங்ககிட்ட சொல்ல முடியல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி என் காதலோட உங்களை வந்து நான் சந்திப்பேன் சார். இது நடக்கும். ஹலோ, அவங்க ட்ரீமுக்கு போயிருக்கீங்கம்மா. ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் தானே வந்து சொல்லுவீங்களா இல்ல எப்படி? சார் என்ன சார் நீங்க? என் லைஃப்ல உங்களை மாதிரி எந்த பொண்ணையுமே நான் பார்த்தது கிடையாது. நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். பட் என்னையவே ஒரு மாதிரி சிந்திக்க வச்சதும் விசித்திரமா நடிக்க வச்சதும் நீங்க மட்டும்தான். ஸோ உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரமாவே நல்லபடியா எல்லாமே நடக்கும். ஐ வில் ப்ரே. ஓகே? தேங்க்யூ சார். ஸ்மைல் ப்ளீஸ். சிரிச்சாதான் அழகா இருப்பீங்க. சரி, ஓகே, ஒர்க் டைம் ஆச்சு, போலாமா? உங்களை மாதிரி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா அந்த பொண்ணை விட லாக்கி யாருமே இல்லை. சீக்கிரமாகவே எல்லாமே உங்ககிட்ட சொல்லுவேன். அப்போது நிஜமாவே நான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு உங்களுக்கே தெரியும். நினைவுகளின் சிறையாக காத்திருந்தேன் உன்னவள், எதிர்பார்த்திருந்தேன் நீ வருவாய் என, என்னை அழைத்து செல்வாய் என. கஷ்டங்கள் மட்டும் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்த என்னை கஷ்டத்தையும் கடந்து ஒரு வாழ்வை நீ சந்திக்கப் போகிறாய் என்று எடுத்து காட்டியவனும் என்னவனே. மண்ணில் விழுகிற ஒவ்வொரு மலைத்துளி போன்று நான் வாழ்கின்ற ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்காக மட்டுமே. ஒருதலையாக உன்னை காதலித்து உன் என்னவள்.